பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமாய் இருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமாய் இருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல்
எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாய் இருந்தது. அதை பசு பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாய் இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாய் இருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமாய் இருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்கள் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாய் இருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். உள்ளும் புறமுமாய் இருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் 2 கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த 2 கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேரிந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4 பங்காய் இருந்தது. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான அந்த 4ஆம் வருஷம்
சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சீப் மாதத்தை குறித்து எப்ரேய மாதம், அதாவது 2ஆம் மாதம் சீப் மாதம் என்று சொல்லப்படுகிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய மாதத்தின்படி ஏப்ரல் டு மே, இது ஆங்கில மாதத்தை குறிக்கும். எப்ரேய மாதம் சீப் மாதம், இது 2ஆம் மாதமாக அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சீப் மாதத்தின் அதாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 7:11-13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்போ இதில் எத்தனாவது வருஷம் சொல்லியிருக்கு? 600ஆம் வயது. நோவாவுக்கு 600 வயது இருக்கும்போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. அப்போ இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதம்னா சீப் மாதத்தை குறிக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் இவர்களை பேழைக்குள் போக சொல்கிறார். 13ஆம் வசனத்தில் நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் மருமகளும் மனைவியும் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சீப் மாதத்தின் அதாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மீட்பை கொடுத்த மாதம். அதாவது அந்த நாட்கள்ல ஜனங்களெல்லாம் அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த அந்த நாட்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்து நோவாவுடைய குடும்பத்தை மீட்டு கொண்டார். அப்போ மீட்பை கொடுத்த மாதம் இந்த சீப் மாதம். அடுத்தது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2ஆம் மாதம் என்ன மாதம்? சீப் மாதம், எப்ரேய மாதம். அப்போ பூமி காய்ந்திருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அதில் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக இட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த 2ஆம் மாதம் சீப் மாதம் என்ன ஸ்பெஷல்னா, பலி செலுத்திய ஒரு மாதம். கருமையான தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் அது வரைக்கும் அவங்க பலி செலுத்தலை. இவர் அந்த வெள்ளம்லாம் வடிந்து பூமி காய்ந்த பிறகு அந்த பேழை வந்து அந்த மலையில் தட்டினப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் வெளியே வர சொல்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பலியா, நன்றி செலுத்துகிற காரியமாய் அவர் என்ன பண்ணுறார்? பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த சீப் மாதத்தில் பலி செலுத்திய ஒரு மாதம். ஒன்று மீட்பை கொடுத்த மாதம், 2வது பலி செலுத்திய மாதம், 3வது 1 ராஜாக்கள் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டின வருஷம் என்னது? அதாவது சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும். அப்போ அந்த சீப் மாதத்தில் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு ஆலயம்? நாம் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? புதிய ஏற்பாட்டில் நீங்களே ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆலயம் எதற்கு அப்படின்னு சொன்னால், நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கிறதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் ஆலயம் கட்டப்பட்டது. கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ சீப் மாதம் ஒரு மீட்பை கொடுத்த மாதம், பலி செலுத்திய மாதம், இன்னொன்று நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய அந்த வருகையில் நாம் அதாவது கடந்து போவதற்கு, ஆண்டவரோடு இருப்பதற்கு, நியாய தீர்ப்புக்கு தப்புவதற்கும் தேவனை ஆராதிக்கிறதற்கும் உகந்த ஒரு மாதம் இந்த சீப் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அதிகாரத்தின் முடிவில் ஒரு மாதம் சொல்லப்பட்டிருக்கு. 38ஆம் வசனத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வருஷம்
பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்கிற பூல் என்னும் 8ஆம் மாதம் இது எதை குறிக்கிறதுனா எபிரேய இதுல இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கில மாதம் அக்டோபர் டு நவம்பர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. என் கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ சாலமோன் ஆலயத்தை அவன் கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். எப்படி கட்ட சொன்னாங்களோ அந்த விதத்துல அவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எதை எப்படி சொன்னாரோ அதையெல்லாம் கரெக்டா வைத்து அவன் என்ன பண்றான், அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அதுல அளவெல்லாம் கொடுத்துருக்குல்ல, எப்படி கட்டினாங்க. அதுல உள்ளேயே சுழல் மெத்த படிக்கட்டு போய் அப்படிலாம் கட்டியிருக்காங்க. அந்த நாட்களே எவ்வளோ அழகான நேர்த்தியான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள் பாருங்க. கருமையான தேவ பிள்ளைகளை, அநேக இடத்துல பொன்னால மூடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க 7 வருஷம் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த திட்டத்தின்படி தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் சேகரித்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு தாவீதினுடைய நண்பன் ஈராம் அவர் கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சத்தின் மரங்களையும் அவர் என்ன பண்றாரு, கொடுத்து ஆலயத்தை கட்ட உதவி செய்கிறார். இப்படி சாலமோன் இதை நேர்த்தியாய் தேவன் சொன்னபடி அதை கட்டி முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல 38ஆம் வருஷத்துல அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 என்று சொன்னால் பூரணம் என்று அர்த்தம். அப்போ எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, முழுமையான ஒரு ஆலயத்தை கட்டி அவன் எழுப்புனதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் ஆலயத்தை கட்டி எழுப்பினது அவனுடைய பலனா? இல்லை, அதுதான் தேவ கிருபை. கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ஜனங்களை ஆள ஞானம் வேணும் என்று கேட்டான். ஆனால் ஞானத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இப்போ தேவன் கொடுத்த ஞானத்தினால் இந்த ஆலயத்தை நேர்த்தியாய் அவன் கட்டி முடித்தான் என்று வேதம் சொல்கிறது. இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, எபிரேய மாதங்களை நாங்கள் அதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சாலமோன் எப்படி அந்த ஆலயத்தை நேர்த்தியாய் கட்டி எழுப்பினதை நாங்கள் இந்த அதிகாரத்தில் தியானித்தோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஞானம் ஆண்டவரே, அதே போல இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே உங்க ஞானத்தை கொடுங்கப்பா. வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே, நோவா எப்படி குடும்பமாய் பேழைக்குள் போனானோ அந்த ரட்சிப்பின் பேழைக்குள் போனது போல இன்றைக்கும் குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் பேழைக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அன்னைக்கு எல்லாருக்கும் செய்தி சொல்லப்பட்டது, ஒரு நபர் கூட அந்த பேழைக்குள்ள வரல. நோவா குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. மீட்பை கொடுத்தீங்களே, ரட்சிப்பை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்கள பலி செலுத்தும்படியாய் வைத்தீங்களே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய
குடும்பத்திலேயோ யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்களை எல்லாம் ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, கணவன் ரட்சிக்கப்படாட்ட கணவனை ரட்சிங்க, மனைவி ரட்சிக்கப்படாத மனைவியா இருந்தால் மனைவியை ரட்சிங்க அப்பா. தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்படாம இருந்தா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்பீராக ஆண்டவரை. அப்பா அப்பா, சில வீடுகள்ல பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாம இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மார ரட்சிப்பீராக ஆண்டவரை. ஹல்லேலூயா. கியாபோ லாரா போரியா கபோ ஷிகா லபோரியா உர்ரமா கரபா தீபா லபோரியா கரபா. ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போவதற்கு முன்பாக அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக டாடி, ரட்சிப்பீராக டாடி. உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த நாள்ல டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நடைப்பிணமா ஆண்டவரே, இந்த டிப்ரெஷன் மாத்திரையை போட்டு ஒரு நடைப்பிணமாய் ஆண்டவரை அலைந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்களேப்பா. அப்பா, அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க டாடி. ஆண்டவரே, மாத்திரை இல்லைனா வாழ முடியாதுன்ற சூழ்நிலையில இருக்கிறாங்களேப்பா. அவங்களுக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, மாக்கு ஸ்தோத்திரம். படுத்த படுக்கையாய் கை கால் விழுந்து தகப்பனே படுத்த படுக்கையாய் இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த வியாதி படுக்கை மாறட்டும் ஆண்டவரை. அவங்க எழுந்து நடக்கட்டும் ஏசப்பா. ஏசுவன் நாமத்துல ஆண்டவரை நீர் எழுந்து நடக்க வைங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனை ஐசியூல மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, டாக்டர்ஸ் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் டாடி. அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, தீராத கேன்சர் வியாதியிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா, நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.